குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயில்கள் போகிறதுக்கு காரணம் கோயில் மட்டும்தான் சர்வை ஆகிருக்கு. ஆமாம், அரண்மனைகள்லாம் அரண்மனைகள்லாம் எதுவும் இல்லை. கோயில்கள் வழியாக வரலாறு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம். ஜப்பான் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஜப்பானிய வரலாறுல ஆர்வம் செலுத்த ஆரம்பித்தேன். ஓகே. அங்கே இருக்கிற பழமையான நினைவு சின்னங்களுக்கு போயிட்டு அதனோட பயணக்கட்டுரைகள் எழுதுறது, அந்த மாதிரி எல்லாம் எழுதிட்டு இருந்தேன். பெரியார் தேடலிருந்து ஆசிரியர் வந்து பெரியாரோட வாழ்க்கை வரலாறு வந்து ஜப்பானி மொழியில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டோக்கியோவில் வந்து நம்ம செந்தில்குமார் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் செந்தில்குமார் வந்து என்கிட்ட கேட்டார், 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில். தங்கமயில் ஜுவல்லரி. என்ன அப்படி அதில் உங்களுக்கு பெரியார் மேலே ஒரு ஆர்வம், தமிழ் மேலே ஆர்வம் புரியுது, இலக்கியம் வரலாறுல ஆர்வம்? பெரியார் மேலே வந்து ஆர்வம் வந்து ஒரு சுவையான ஒரு சமூகம். காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம்லாம் டெய்லி காலையில் கோயிலுக்கு போகிறது. சென்னையில் தங்கி இருந்தப்போ டெய்லியும் வேலை தேடிட்டு இருந்தப்போ தான் காலையில் வடபழனி 5 மணிக்கு வடபழனி கோயிலுக்கு போயிடுவேன். அந்த மாதிரிலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஜப்பான் போனதுக்கப்புறம் வந்து ஒரு யோசனை, இந்த மாதிரி கோயிலுக்கு கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொன்னாக்க, ஆமாம் இவர் பெரியார் பேரன் வரமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் பெரியார் பேரன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அது வரைக்கும் பெரியார் அவ்வளோவா படித்ததில்லை. அதுக்கு பெரியார் சார்பாக ஆசிரியர் அண்ணாவோட பிறந்தநாளுக்கு அண்ணா சார்பாக அப்துல்லா எம்பி அவர்களையும் அழைச்சிட்டு அதுக்கு நல்ல வரவேற்பு. அது வரைக்கும் வந்து மற்ற இந்த பொங்கல் விழாக்கள்லையோ தமிழ் புத்தாண்டு விழாக்கள்லையோ தீபாவளியோ நாங்கள் பார்த்துறாத மக்கள் கூட்டம் தான் பாதி இருந்தாங்க. ஏப்பா. ஜப்பான்லேயும் வந்து திராவிடத்தை வந்து மதிக்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சி நடத்துகிறப்ப தான் எங்களுக்கு புரிஞ்சு. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன், நான் தாழ்த்தக்கூடாது, அவ்வளோதான். ஒரு பக்கம் வந்து இந்த இதுக்காக வந்து உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்காக, அது மொழியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்வம். இப்போ இந்த தடவை வந்து இந்த உங்களுக்கு தெரிஞ்ச மொழியை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்புறம் ஜாப்பனீஸ் மொழி தெரியுதுங்கிறதுனால இன்னைக்கு போய் அங்கே போய் இருந்தீங்க. அந்த மொழியை எதுக்கெல்லாம் என்னென்னலாம் இது பண்ணியிருக்கீங்க, ஒர்க் பண்ணியிருக்கீங்க? அதாவது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தமிழ் இலக்கியத்துலேயும் வரலாற்றுலேயும் ஆர்வம் உண்டு. வரலாற்றுலேயும் ஆர்வம் உண்டு இல்லையா? நீங்கள் வந்து அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர்லாம் நிறைய ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா? எங்கள் அப்பா வந்து தமிழாசிரியர். ஆமாம். ஸோ அதுலேருந்து தமிழ் ஆர்வம் வந்துச்சு. வீட்டில் நிறைய புத்தகங்கள்லாம் வச்சுருப்பாரு, கதை புத்தகங்கள்லாம் இருக்காது. அவர் வந்து MA சைவ சித்தாந்தம். ஸோ அதனால் அது தொடர்பான புத்தகங்கள் தான் இருக்கும். ஸோ அது இலக்கியங்களும் இருக்கும். ஸோ அதை படித்து கொஞ்சம் இலக்கியம் வந்து ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் படித்ததுக்கப்புறம் வரலாற்றில் ஆர்வம் வந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், 2002 வந்து பொன்னியின் செல்வன் கதைன்னு தெரியும்ல உங்களுக்கு? அது அப்புறம் தான் தெரியுமா? அப்புறம் தான் படிக்கும்போது வரலாறு நினச்சி தான் படிச்சுட்டு இருந்தோம். சரி சரி. அதுக்கு எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அது கதைன்னு? அப்புறம் வரலாறு படிச்சு வந்தேன், நிஜ வரலாறு படிச்சு வந்தேன். 2002 பொன்னியின் செல்வன் வரலாற்று பேரவை அப்படின்னு சொல்லி ஒரு யாஹூ குரூப்ஸ் இருந்தது. அதில் சேர்ந்து அதில் வந்து லைக் மைண்டட் பீப்புள் சேர்ந்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து அதில் வர கேரக்டர்ஸ், அதில் நடக்கிற இடங்கள் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப நான் என்ன பண்ணோம், ஒரு டூர் போகலாம், அந்த இடங்கள்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூர் 2003 பிப்ரவரியில் பிளான் பண்ணோம். திருப்புறம்பியத்துலேருந்து ஆரம்பிச்சிங்களா? திருப்புறம் சிதம்பரத்துலேருந்து ஆரம்பித்தோம். இதுலேருந்து ஏரியிலேருந்து வீராண ஏரியிலேருந்து. ஆமாம். ஸோ ஆரம்பித்து அந்த ட்ரிப்பு முடிச்சப்ப அதுக்கு வந்து எங்கள் திருச்சியில் வந்து டாக்டர் கலைக்கோவன் அப்படின்ற வரலாற்று அறிஞர், அவர் வந்து எங்களுக்கு அந்த இடங்கள்லாம் இதெல்லாம் ஒரு குரூப்லாம் கூட வச்சிருக்காருல அவர். ஆமாம், அவர் வந்து வரலாறுன்னு ஒரு ஆய்வுதல் நடத்திட்டு இருக்காரு, ராசமாணிக்கனார் வரலாற்று ஆய்வு மையம் பேர். ராஜமாணிக்கனார்ல? ஆமாம், அவங்க அப்பா தமிழறிஞர், அவங்க அப்பா பேர். ஆமாம். ஓகே. ஸோ அவர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் ரூட்டை இப்போ எப்படி இல்லை எங்கெங்கெல்லாம் போகிறது. ஏன்னா அவர் ஆய்வுகளுக்காக அந்த இடங்களுக்கெல்லாம் நிறைய போயிருக்காரு. ஸோ அவர் ஹெல்ப் பண்ண உடனே நாங்கள் முடிச்சுட்டு வந்து அந்த ட்ரிப்போட விசிடி, அப்போல்லாம் வீடியோ சிடி தான், டிவிடிலாம் வரதுக்கு முன்னாடி 2003 விசிடி ரெடி பண்ணிட்டு அந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு, அந்த ட்ரிப்புக்கு வர முடியாதவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி அதை சேல் பண்ணோம். ஒரு டிவிடி இவ்வளோ வேலை, விசிடி இவ்வளோ வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் கலெக்ட் ஆன அமௌண்ட்டை வந்து அவரோட கலைக்கவன் சாரோட சென்டருக்கு வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவரை போய் சந்திச்சோம். அவர் சந்திச்சப்ப அவர் செஞ்சுட்டு இருக்கிற ஆய்வுகளை பற்றிலாம் சொன்னப்போ எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாயிருச்சு. அப்போதான் வந்து பொன்னியின் செல்வனை பற்றி நிறைய கேள்விகள் அவர்கிட்ட தான் கேள்விகள் கேட்டு எதெல்லாம் கற்பனை எதெல்லாம் உண்மை அப்படின்லாம் கேட்டு அப்போதான் ஷாக் ஆச்சு. அதுலேருந்து தெளிஞ்சு அப்புறம் அவர் கூட சேர்ந்து நாங்களும் ஆய்வுகள் பண்ணலாமா,
Okay. கதையை விட நிஜ வரலாறு சுவாரஸ்யமா இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சு அவர் கூட நாங்களும் ஆய்வுக்கு வரலாமான்னு கேட்டப்ப அது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. கல்வெட்டு எப்படி படிக்கிறது, ஒரு கட்டடக்கலை அமைப்பை வச்சு அந்த கோயில் வந்து எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, சிற்பக்கலை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஓகே. ஸோ அதுல இருந்து வரலாற்றுல ஆர்வம் வந்து நாங்க அவர்கிட்ட கத்துக்கிறது எல்லாத்தையும் கத்துக்கும் போதே பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி, அதாவது எங்களுக்கு வந்து கலைக்கவன் சார் கிடைச்சாரு, மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஆர்வம் இருந்து கிடைக்காதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பயன்படும் விதமா ஒரு பிளாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரலாறு.com ஆரம்பிச்சோம் 2004. நாங்கள் கத்துக்கிறது எல்லாத்தையும் அதுல கட்டுரைகளா எழுதிட்டு வந்தோம். அது நிறைய பேருக்கு இப்ப பயனுள்ளதா இருக்கு. இப்பதான் 20 வருஷம் முடிச்சு போன ஆகஸ்ட் 15 20ஆம் ஆண்டு நிறைவு. 20 வருஷமா போயிட்டு இருக்கு. 20 வருஷமா போயிட்டு இருக்கு தமிழ்ல. அது என்ன, அது அந்த முகவரி என்ன? வரலாறு.com. வரலாறு.com. RALAARU.com. அது போனாக்க மாசம் சில கட்டுரைகள் வரும். வரும். அதுல எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றீங்க? ஆரம்பிச்சது வந்து நாங்க 5 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு இடையில ஒரு 10 வருஷம் 6 வருஷம் முன்னாடி சில நண்பர்கள் வந்து அவங்க வேற துறைகள்ல அவங்களுக்கு ஆர்வம் இருந்ததுனால இசைத்துறைக்கு ஒருத்தர் போயிட்டாரு, நாவல்கள் எழுதுறதுக்கு ஒருத்தர் போயிட்டாரு. அந்த மாதிரி போயிட்டு இப்ப 3 பேர் நடத்திட்டு இருக்கோம். ஓகே. நான் கும்பகோணத்தில் ஒரு கட்டுமான தொழிலதிபர் சீதாராமன், சென்னையில் கிருபா சங்கர்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி பர்சன், 3 பேர் சேர்ந்து இப்போ நடத்திட்டு இருக்கோம். சரி. ஸோ அதில் வந்து இருக்கிறப்ப ஜப்பான் போனதுக்கப்புறம் கோயில்களுக்கு ஆய்வுகளுக்காக போக முடியாது. அதனால ஒரே வழி இலக்கியம் தான். ஊருக்கு வரப்ப லீவ்ல ஊருக்கு வரப்ப கோயில்களுக்கு போய் பார்த்துட்டு அதை பற்றி கட்டுரைகள் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் இலக்கியங்கள்ல பக்கம் கோயில்கள் போகிறதுக்கு காரணம் கோயில் மட்டும்தான் சர்வை ஆகிருக்கு. ஆமா, அரண்மனைகள்லாம் எதுவும் இல்லை. கோயில்கள் வழியாக வரலாறு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, அதான் கலை வரலாறு, கோயில் கலை ஆய்வு. ஆமா, அது வழியாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆமா, இல்லையா? வேற எந்த எவிடன்ஸும் நம்மள்ட்ட இல்லை. அதை தாண்டி பார்த்தோம்னா செப்பேடுகள் இருக்கு, ஓலைச்சுவடிகள் இருக்கும். ஆனா ஓலைச்சுவடிகள்ல என்ன பிரச்சனை அப்படின்னா அது காலந்தோறும் புதுப்பிச்சுட்டே இருக்கணும். அந்த ஓலைச்சுவடி மாதிரி எழுதும்போது மாற்றி எழுதிடுவாங்க. நம்ம அதில் இருக்கிற ஒரிஜினல் எவ்வளோ நம்மளால சொல்லவே முடியாது, தெரியாது. பிரிண்ட் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறமாவே அந்த பிரச்சனை இருக்கு. பிரிண்ட் கல்ச்சர் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? ஆமா, இல்லையா? ஒவ்வொரு அந்த சுவடியோட ஆயுள் வந்து ஒரு 150-200 வருஷம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு 200 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது 10 தடவை அதை கை மாறி இருப்பாங்க, மாற்றி எழுதியிருப்பாங்க. அப்போ அவங்க கைவண்ணத்தையும் காட்டியிருப்பாங்க அதில். ஆமா, இருக்கும். ஸோ அதனால கல்வெட்டு வந்து ஆனால் அப்படியே இருக்கும். அதை வெட்டி வச்சா அதுவும் செப்பேடுகளும் அப்படியே இருக்கும். ஸோ இது மூலமா நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்க முடியும். ஜப்பான் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஜப்பானிய வரலாறுல ஆர்வம் செலுத்த ஆரம்பித்தேன். ஓகே. அங்கே இருக்கிற பழமையான நினைவு சின்னங்களுக்கு போயிட்டு அதனோட பயணக்கட்டுரைகள் எழுதுறது, அந்த மாதிரி எல்லாம் எழுதிட்டு இருந்தேன். கியோட்டோ, நரா, அந்த மாதிரியான இதெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையும் தொகுத்து இப்போ ஒரு 2021 2 புத்தகங்களை வரலாறு.comல நான் எழுதின கட்டுரைகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கட்டுரைகள் வச்சு 2 புத்தகங்கள் வெளியிட்டேன். அதுக்கப்புறம் மொழி ஆர்வம், மொழி சார்பாக ஏதாவது பண்ணணும், ஜப்பானிய மொழி சார்பாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு இங்கிருந்து 2005 போகிறப்பவே வந்து டாக்டர் கலைக்கோவன் அவர்கள் வந்து சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு மொழி படிச்சிருக்கீங்க, ஜப்பானிய இலக்கியங்கள்லையும் கொஞ்சம் படித்து அதை தமிழுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சது, ஒரு வேலையில் சர்வை ஆகிற அளவுக்கு தான் ஜப்பானிய மொழி தெரியும். இலக்கியங்கள் படித்து பார்த்தா ஒன்றுமே புரியல, அதனால் அப்பயே விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2019 போனப்போ அந்த மொழி அறிவு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுனால திரும்ப படித்து பார்த்தா ஓரளவுக்கு புரியுற மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், தொடர்ந்து படிச்சுட்டு ஒரு இலக்கியம் ஹியாக்குனின் இஷ்யூ அப்படின்ட்டு ஒரு ஜப்பானிய லிட்ரேச்சர். அது எப்படின்னா 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஜப்பானை ஆண்ட அரசர்கள், அரசைகள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் எழுதுன 100 பேர் எழுதுன 100 பாடல்களோட தொகுப்பு. ஸோ அதை வந்து அதை பற்றி ஆய்வு பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பாட்டாக படித்து நோட்ஸ் எடுக்கிறப்ப என்ன பண்ணேன், இந்த நோட்ஸ் எடுத்து இந்த நோட்ஸையே ஒவ்வொரு பாட்டையும் ஒரு கட்டுரையை எழுதிட்டு அதுக்கப்புறம் தொகுப்புரை எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த 100 பாட்டையும் தமிழில் உரை எழுத ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ 2021 நவம்பரில் ஆரம்பித்தேன் அந்த பணியை. ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த ஆசிரியர் குறிப்பு, ஆசிரியரோட பின்னணி என்ன பாடுபொருள், பாடலோட பொருள் என்ன, அப்புறம் அதுக்கு இணையான ஒரு வெண்பா. அது வந்து 5 வரி பாட்டு, ஜப்பானிய மொழி இருக்கு 5 வரி பாட்டு. அந்த அளவுக்கு தமிழ்ல இருக்கிற அதே அளவுன்னு பார்த்தா வெண்பா 4 வரியில சொல்லணும், சொல்ல வர கருத்து 4 வரியில சொல்லணும். அது நீங்களே வெண்பாவும் எழுதுறீங்களா? ஆமா, வெண்பா எழுதுவீங்களா நீங்க? சரி. அது வந்து 2022 நாங்க எங்க வரலாறு.com குழு எல்லாரும் சேர்ந்து கத்துக்கிட்டோம் எப்படி வெண்பா எழுதுறது அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு எழுதி இப்போ 100 முடிச்சிட்டேன். 100 டிரான்ஸ்லேஷன், 100 வெண்பா
முடிச்சிட்டேன். இப்போ தொகுப்புரை எழுதிட்டு இருக்கேன். இன்னொரு 2-3 மாசத்துல அந்த புத்தகம் வந்துடும். ஓகே. இடையில இன்னொரு 2021 இன்னொரு வாய்ப்பு வந்தது. பெரியார் திடல்ல இருந்து ஆசிரியர் வந்து பெரியாரோட வாழ்க்கை வரலாறு வந்து ஜப்பானி மொழியில மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டோக்கியோல வந்து நண்பர் செந்தில்குமார் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் செந்தில்குமார் வந்து என்கிட்ட கேட்டார், 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு. பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரோட சுருக்கமான வாழ்க்கை வரலாறையும் வைக்கம் போராட்ட வரலாற்றோட கால நிகழ்வுகள் பல அதிமன் சார் எழுதின வைக்கம் போராட்ட வரலாறு புத்தகத்தை சுருக்கி ஆசிரியர் வந்து ஒரு 16 பக்கத்துக்கு சுருக்கி கொடுத்திருந்தாரு. ஸோ அதை வந்து 2ஐயும் நாங்க மொழிபெயர்த்து 2021 வந்து முதலமைச்சர் வந்து சமூக நீதி நாள்னு அறிவிச்சாங்க இல்லைங்க. அந்த அன்னைக்கு பெரியார் திடல்ல வெளியிட்டாங்க அந்த நூலை. அது வந்து ஒரு பெரிய திருப்பு முனையா இருந்தது. வந்து நாங்க பெரியாருக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்றி கடனா நினைச்சு அதை செஞ்சோம். என்ன அப்படி அதுல உங்களுக்கு அதுல பெரியார் மேல ஒரு ஆர்வம், தமிழ் மேல ஆர்வம் இருக்கிறது புரியுது எனக்கு. இலக்கியம் வரலாறுல ஆர்வம் இருக்கு. பெரியார் மேல வந்து ஆர்வம் வந்து இது வந்து ஒரு சுவையான ஒரு சம்பவம். நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து நான் ஸ்கூல் படிச்சது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல், அரசு பள்ளியில தமிழ் வழி, அதுவும் கிராமப்புறம். கிராமப்புறங்கள்ல வந்து சாதிய ஏற்றத்தாழ்வுகள் வந்து எப்படி இருக்குன்ட்டு தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து எங்கள் வகுப்பில் ஒரே வகுப்பில் படிப்போம். ஒரு 3-4 அந்த வட்டாரத்தில் ஈரோடு மாவட்டம் கொங்கு பகுதியில் ஒரு 2 ஜாதிகள் வந்து டாமினேட்டாக இருப்பாங்க. அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து எப்படி கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட வகுப்பில் இருந்த நண்பர்களை வந்து எங்கள் வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்களும் சில ஆசிரியர்கள் தாம் உயர்ந்த சாதின்னு நினச்சிக்கிற சில ஆசிரியர்கள் நடத்தின விதத்தை பார்த்து ஒரு புரிதல் வந்தது. எப்போ உணர்ந்தீங்க அதை? உயர்நிலைப்பள்ளி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு அப்பயே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து புரிஞ்சுது. நானும் அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல தான் படிச்சிருக்கேன். அப்புறம் நான்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. என்ன லேட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த சமுதாயமும் அப்படி இயங்கிட்டு இருக்கும்போது இது சரியில்லைன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது வந்து நம்ம படிச்சதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுது. அது இயற்கைன்னு நினைச்சது நான்லாம் படிக்கும்போது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று கூட அந்த இதில் நம்ம இப்போ அரசு பள்ளி நூற்றாண்டு விழா இதில் கூட சொன்னேன் நான். சரி, எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ஆசிரியர்கள்லாம் வந்து குடியானத்துலேருந்து வர பையன்களையோ அல்லது அரிஜனத்துலேருந்து வர பையன்களையோ, நீங்கள்லாம் படிச்சு என்ன பண்ண போகிறீங்க, மாடு மேய்க்க போங்கடா, ஏன்டா இங்கே வந்து உயிர் எடுக்கிறீங்க இப்படின்னு சொல்கிறதெல்லாம் சாதாரணமாக நடக்கும். அப்போ எனக்கெல்லாம் எப்படி தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இதெல்லாம் சாதாரணம் போட்டிருக்கு. திட்டுறதே இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, திட்டுறது சரியில்லைங்கிறத உணர்றது எப்போ நீங்கள் உணர்வீங்க இல்லையா? புரிதல் வரும்போது தான் தெரியும். அப்போ ஒன்று இல்லாட்டி நமக்கு என்ன தெரியணும்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து நம்ம சுயமரியாதை சீன்றாங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதை யாராவது உங்களுக்கு வந்து அதை இன்ஃபியூஸ் பண்ணாதானே. இல்லாட்டி என்ன நினைப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்படி தான் திட்டு வாங்க போட்டிருக்கு, நம்ம அப்படி தான் திட்டு வாங்க போட்டிருக்கு, நம்ம திட்ட பிறந்தவன் நம்ம திட்டு வாங்க பிறந்தவன் அப்படி தானே நினைப்போம் இல்லையா? 3ஆவது ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கவன் அவன் அப்படி தான் ஆர்டரு, இதுதான் சோஷியல் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது போது அப்போல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. அப்புறமா தான் எனக்கு வந்து இது சரியில்லை, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான் தெரிஞ்சுது. அது இப்போ யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, எப்படா நம்ம இதெல்லாம் தெரியாமல் வளர்ந்துருக்கோம் அப்படின்ட்டு. அது அப்போ வந்து எனக்கு இது சரியில்லை அப்படின்னு புரியல. ஆனால் ஏதோ கோளாறு. இப்போ வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு உயர்ந்த சாதின்னு நினச்சிக்கிற ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து என்ன வந்து அண்ணான்னு கூப்பிடுறான். அதே என் வயசு இருக்கிற இன்னொரு தாழ்த்தப்பட்ட சகோதரனை வந்து டெய்னு கூப்பிடுறான். என்ன அண்ணான்னு கூப்பிட்றான், அவனையும் டெய்னு கூப்பிட்றான். ஒருவேளை அவங்க அப்பா அம்மா படிக்காததுனாலையோ அப்படிங்கிற கூட நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அங்க இருக்க தனி பெஞ்சில் உட்கார வைக்கிறது, அப்பவே ஸ்கூல்ல அப்படி தனியாக உட்காருப்பான். ஆமா, நான் படிச்சதெல்லாம் லேட் 60ஸ்ல ஏர்லி 70ஸ்ல. நீங்க படிச்சது எப்போ? 80ஸ்ல அந்த நிலவரம் வந்திருக்கு. ஆமா, கடைசி பெஞ்சில் கொஞ்ச நாள் உட்கார வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து கடைசி பெஞ்சில் உட்காரக்கூடாதுன்னு யாரோ சொன்னதுனால நடு பெஞ்சில் உட்கார வைப்பாங்க. அந்த பெஞ்சில் வேற யாரும் உட்கார மாட்டாங்க. அந்த பெஞ்சில் வேற யாரும் உட்கார மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து ஏதோ சரியில்லை, ஏதோ வித்தியாசமாக அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து ஸ்காலர்ஷிப் வரும். ஆமாம், அப்போ வந்து ஸ்காலர்ஷிப் வந்திருக்கிறவங்கலாம் எந்திரிச்சு நில்லு அப்படிம்பாங்க. ஸோ அவங்க மட்டும் எந்திரிச்சு நிற்பாங்க. ஒரு மாதிரி ஒரு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே நம்ம தெரியும், ஏதோ அவங்கள வந்து அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது போக வகுப்பு அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தப்போ முடிஞ்சு சில நண்பர்கள் அழுதுட்டு இன்னொருத்திட்ட சொல்லி ஒருத்தர் ஆறுதல் சொன்னது, அதெல்லாம் பார்க்க நேர்ந்ததில் வந்து ஏதோ கோளாறு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் தான் அது இதனால தான் அது பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அந்த புரிதல் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கைலாம் இருந்தது. அதிகமாக தான் இருந்தேன். மார்கழி மாதம்னா
டெய்லி காலையில் கோயிலுக்கு போகிறது. சென்னையில் தங்கி இருந்தப்போ டெய்லியும் வேலை தேடிட்டு இருந்தப்பெல்லாம் காலையில் வடபழனி 5 மணிக்கு வடபழனி கோயிலுக்கு போயிடுவேன். அந்த மாதிரிலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஜப்பான் போனதுக்கப்புறம் வந்து ஒரு யோசனை 98 வந்து பார்த்தப்ப நம்ம இவ்வளோலாம் கோயிலுக்கு போகிறோம், கும்பிட்றோம், நல்லா இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இவங்க எதுவுமே பண்ணுறதில்ல, சாமி கும்பிட்றதில்ல, கோயிலுக்கு போகிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் இவங்க நம்மளோட நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கடவுள் இருக்காரா அப்படிங்கிற ஒரு தேடல் வந்துச்சு அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், விபூதி அப்போல்லாம் விபூதி குங்குமம் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன். நிறுத்தினதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொன்னாக்க, ஆமா இவர் பெரியார் பேரன் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் பெரியார் பேரன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு, அது வரைக்கும் பெரியார் அவ்வளோவா படிச்சதில்லை. ஊருக்கு வந்து பெரியார் மாவட்டம்னு பேர் இருக்கும். இது வரை பெரியார் என்ன பண்ணாரு, எந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்தாருங்கிறது வந்து ரொம்ப ஆழமான புரிதல்லாம் கிடையாது அப்போ. அதோட என்கேஜ்மெண்ட்டே இல்லை. ஸோ அதனால அதுக்கப்புறம் தான் வந்து பெரியாரை பற்றி லைப்ரரிஸ்லாம் போய் படித்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் வந்து இவரும் கடவுள் இல்லைன்னு சொன்னதுனால தான் நம்மளை அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சு, அது போக வேற என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா அவரோட ஜாதி எதிர்ப்பு போராட்டங்கள், மத அழிப்பு இதெல்லாம் வந்து படித்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அதனால தான் அந்த வயசில் அதை அப்படி நடத்தியிருக்காங்க புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் வந்தது. அதுவும் வந்து இந்த பெரியார் புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தீவிர கொஞ்சம் இந்த பெரியார் இயக்கங்களில் தொடர்புகள்லாம் கொண்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும். அதுதான் வந்து ஜப்பானில் வந்து நாங்கள் வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்கத்தை ஆரம்பித்த உடனே ஜப்பான் மண்ணில் அது வரைக்கும் திராவிடம் தொடர்பாக எந்த நிகழ்ச்சியும் நடந்தது கிடையாது. நடந்ததில்லை. நாங்கள் தான் முதல்ல திராவிடத்துக்கும் இலக்கியத்துக்கும் முன்னாடி வந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடக்கும், ஆட்டம் பாட்டம் நடக்கும், உணவு திருவிழாக்கள் நடக்கும், ஸ்போர்ட்ஸ் நடக்கும். ஆனால் இலக்கியம் வந்து ரொம்ப குறைவாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. திராவிடத்துக்கு சுத்தமாக இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணணும், தமிழரங்கம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். தொடர் நிகழ்ச்சி. அதில் வந்து திராவிடம் இலக்கியம் ரெண்டுக்கும் தமிழ்நாட்டில் இருந்து 2 ஆளுமைகள், திராவிடம் சார்பாக பேசுறதுக்கு ஒருத்தர், இலக்கியம் சார்பாக பேசுறதுக்கு ஒருத்தர்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்டில் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். முதல் நிகழ்ச்சிக்கு வந்து திராவிடத்துக்காக நம்ம கோவிலேனின் கூப்பிட்டுருக்கோம். அந்த பயணக்கட்டுரை, இந்த பயண அனுபவங்களை தான் இப்போ உதயசூரிய நாடுங்கிற தலைப்பு கூட படிச்சுட்டு நான் அவர்கிட்ட பேசினேன். ஆனால் முதல் அவர் கூட சொன்னார், நீ தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி பேசுறீங்கன்ட்டு. இங்கே தான் பார்த்தேன், இந்த ஆஃபீஸில் தான். அவர் இங்கே இதோட வர செஞ்சு ஒருத்தேன். ஆமாம் ஆமாம், இந்த புக்கு இருந்தது. சரி சரி சரி. பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், இங்கே எதுக்கோ யாரையும் பார்க்கறதுக்கு வந்திருந்தேன். சரி இந்த புக்கை எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருந்தாரு. நான் காலையிலக்குள்ளே படித்து முடிச்சிட்டேன். ஓகே, படித்து முடிச்சுட்டு அவர் உடனே ஃபோன் பண்ணேன், படித்து முடிச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தான் உங்கள்கிட்ட கூட சொன்னாங்க அது படிச்சு சொன்னீங்க. நல்லது. இலக்கியத்துக்கு அதே மாதிரி நடத்துகிறோம். அதுக்கு முன்னாடி 2023 மே மாதம் முதலமைச்சர் வந்து முதலீட்டாளர்கள் சந்திப்புக்காக அங்கே ஜப்பான் வந்திருந்தார். அப்போ அதுக்கான அந்த சந்திப்பு, அது அப்போ வந்து ஒரு புலம்பெயர் தமிழர்கள் சந்திப்பு ஒன்று நடத்தினோம், தமிழ் டைஸ்போரா மீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து நல்ல வெற்றிகரமாக நடந்தது. இது வரைக்கும் ஜப்பானில் வந்து 900 பேர் வந்து எந்த நிகழ்ச்சிக்குமே கூடினதில்லை. முதலமைச்சரோட நிகழ்ச்சிக்கு தான் முதல்ல 900 தமிழர்கள் ஒரே இடத்துல கூடினது. சரி சரி. ஸோ அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 2024 வந்து தமிழரங்கம் 2வது நிகழ்ச்சியை வந்து பெரியார் அண்ணா பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்து நேரடியாக திராவிட நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அதுக்கு பெரியார் சார்பாக ஆசிரியர் வீரமணி, அண்ணாவோட பிறந்தநாளுக்கு அண்ணா சார்பாக அப்துல்லா எம்பி அவர்களையும் அழைச்சிருந்தோம். அழைச்சிட்டு அதுக்கு நல்ல வரவேற்பு. அது வரைக்கும் வந்து மற்ற இந்த பொங்கல் விழாக்கள்லையோ, தமிழ் புத்தாண்டு விழாக்கள்லையோ, தீபாவளிலையோ நாங்கள் பார்த்துறாத மக்கள் கூட்டம் தான் பாதி இருந்தாங்க. ஏப்பா. ஆமாம். அதனால் ஜப்பான்லேயும் வந்து திராவிடத்தை வந்து மதிக்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சி நடத்தினப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது. நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு 80லேருந்து 100 பேருக்குள்ளே வருவாங்க அப்படின்னு நினச்சோம். 180 பேர் வந்திருந்தாங்க. ஓகே. ஸோ அப்போ தான் புரிஞ்சுது திராவிட இயக்கம் வந்து போயிருக்கு, நல்ல மக்களை சேர்ந்துருக்கு. அதில் குறிப்பாக பாதி வந்து பெண்கள் கூட்டமும் வந்துருந்தது. ஓகே. ஸோ திராவிட இயக்கத்தோட எல்லா ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க எல்லாருமே ஐடி, மோஸ்ட்லி ஐடி தான். ஆமாம். இப்போ அங்கே போய் இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக இருக்கீங்களே, இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த சோஷியல் இஷ்யூஸ்லாம் அங்கேயும் இருக்குமா? இருந்துச்சு, முன்னாடி இருந்துச்சு. 60கள் வரைக்கும் இருந்துச்சு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில். தங்கமயில் ஜுவல்லரி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.